கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 20 ஆகிய வசனங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, 20வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை அழகா புரிந்து கொள்ள முடியும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப இந்த சுவிசேஷம் எந்தெந்த நாட்டுக்குள்ளே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை எந்த நாட்டுக்குள்ள இருந்து விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தை எந்த நாட்டுக்குள்ள இருந்து ஆன்லைன் மூலியமா தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிறீங்களோ, நமக்காகவும் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றும் பிதாவுடைய வலது பரிசுத்திலே நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பரலோகத்தினுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம சிந்தனை பரலோகத்தை நோக்கி இருக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றும் போது அந்த வழி முடிவு எங்க இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அது நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கும். அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னா அது சத்தியமா இருக்கும். அந்த வழியில என்ன இருக்கு அப்படின்னா சத்தியமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் பின்பற்றும் போது முடிவுல போய் நித்திய ஜீவன்ல போய் நிக்கணும். எத்தனை நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்கறீங்களோ, நமக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம இழந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பூமியில வாழ்ந்து எல்லாமே வேஸ்ட். அதாவது உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க, ஆனா என் இதயத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. எப்படி நம்ம டாக்டர்கிட்ட ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி போனா உங்களுக்கு ஒரு இடத்துல அடைச்சிருக்கு அப்படிம்பாரு, இல்லைன்னா 2-3 பிளாக் இருக்கு அப்படிம்பாங்க. சில இடத்துல ஹார்ட்ல பிரச்சனையே இருக்கும். உடனே ஹார்ட் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அதிகால வேளையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அது மூலியமா பிசாசு உள்ள என்டர் ஆயிடும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும், எப்படி நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம இந்த பூமிக்குரிய பிள்ளைகள் இல்லப்பா. இந்த பூமிக்குரிய பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உலகத்தாரோட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்கு, தேசத்துக்கு தேசம் யுத்தம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
வேலைக்கு போகிற இடத்துல ஆஃபீஸில் சண்டை போட்டுருவாங்க, கம்பெனியில் சண்டை போட்டுருவாங்க, வியாபாரத்தில் இருக்கும்போது சண்டை போட்டுருவாங்க, வெளியில் போவாங்க அங்கே போய் சண்டை போட்டுருவாங்க. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்போது, நம்ம நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம இந்த பூமிக்குரிய காரியத்தை வெறுத்தாச்சு அப்படின்னா 90% பிரச்சனை ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு ஏன் அதிகமான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதை எப்படி ஈஸியா சொன்னா புரியும் அப்படின்னா, பக்கத்துல யாராவது ஒரு நல்ல செருப்பு போட்டிருந்தா அந்த செருப்பை கூட ஆசைப்படுவாங்க. சில சர்ச்சில் சில இடத்துல செருப்பை கலத்தி போட்டு தூக்கி போயிடும். இப்போ இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட காரியமா இருக்கு, அப்படிப்பட்ட காலமா இருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது மோக இச்சை, துரிச்சை, காமவிகாரம், உலகத்துல பல காரியத்துல சிக்கப்பட்டு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே உலகத்தோட தான் இருக்கும். அவங்க தூங்கும்போது கூட அது கெட்ட சொப்பனம் கூட உலகத்துக்குள்ள காரியமா தான் இருக்கும். இப்ப சில குடும்பத்துல ஏன் சொப்பனம் கெட்ட சொப்பனம் வருது அப்படின்னா, அவங்க இந்த உலகத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பரலோகத்தினுடைய பிள்ளைகளுக்கு பரலோக சொப்பனம், பரலோக தரிசனம் வரும். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருப்போம் என்றால் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். வசனம் அழகா இருக்கு. யோவான் எழுசுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வரப்போகிற காரியங்கள், வரப்போகிற யாவற்றையும் சொல்லி அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அது எல்லாமே அழகா தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பார். அப்ப சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். இது எல்லாமே ஆவிக்குரிய அனுபவம் மட்டும்தான். இப்ப இந்த உலகத்துல நம்ம தேடி பார்த்தாலும் எந்த மனுஷன்ட்ட போய் பேசினாலும் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க, இவனும் அப்படிதானோ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட காசு, பணம், செல்வம், பதவி அப்படிலாம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. கையில 10 ரூபாய் இல்லை, என்கிட்ட ஒரு 100 ரூபா கூட இல்லை, நான் தொழில நஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு வேலை இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி பார்த்தால் எல்லாரும் காணாம போயிடுவாங்க. அப்புறம் தான் தெரியும், இவ்வளவு நாள் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்களேப்பா, இப்ப எப்படி எனக்கு மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. நல்லா இருக்கும்போது எல்லாருமே கூட இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு மனுஷன் கஷ்டத்திலேயோ பிரச்சனையிலையோ போராட்டத்தில் இருக்கும்போது 90% பிரச்சனை, 90% ஜனங்கள் உடனே காணாம போயிடும். நமக்கு பிரச்சனை கூட 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 நம்ம கூட இருக்கிறவங்களாம் காணாம போயிடும். ஆனா நம்மகிட்ட பணமோ இல்லை பதவியோ இல்லை பெரிய ஒரு பொசிஷன்லையோ நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தால் நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. இயேசு அழகா சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அந்த ஒரே வார்த்தையில நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் புரியும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம சிந்தைக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம வீட்டுக்குள்ளே இந்த உலகத்தினுடைய காரியம் மட்டும் நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறோமா, உலகத்துக்கு மட்டுமே நம்ம வாழ்றோமா, இல்ல பரலோகத்துக்காக நம்ம வாழ்றோமா? அதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில யோசித்தால் நலமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஜனங்கள் இணைந்து கேட்குறீங்க, ஒரு நாள் நம்ம எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துல போய் நிப்போம் தெரியுமா, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசித்து பாருங்களேன். உங்க பெயர்லாம் ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டு நம்ம பரலோகத்துல போய் நிற்கும் போது நம்ம பெயர்லாம் வாசிப்பாரு. அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்னா என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ள வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துடணும். ஒண்ணுமே பெறாது. மாமியார்ட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரி மருமகள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
சில குடும்பத்தில் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட போய் சண்டை போடுவாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் சண்டை போட்டுருவாங்க. இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? அவங்கள மனசை கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க உட்காந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க. சில தேவையில்லாத காரியங்களை விட்டு வெளியில் வந்துடணும் ஒன்று. அப்புறம் நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்போ வெறுப்போ பகையோ இருந்தால் சகல துர்ச்செயல்களும் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்தோட எல்லா காரியத்தையும் நான் வெறுத்தா மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தை திரும்பி பார்த்தா நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்கு. பகல்லையும் வேலை பார்க்கலாம், ராத்திரியும் வேலை பார்க்கலாம். கரெக்டா சம்பாதிக்கிறோம் இருக்காங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறோம் இருக்காங்க, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறோம் இருக்கிறாங்க, பொய் பேசி சம்பாதிக்கிறோம் இருக்காங்க. இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசமும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே அற்புதம் அடையாளம், அற்புதம் அடையாளம். இந்த 2 வார்த்தை மட்டும்தான். நம்ம அப்படியே இன்னைக்கு எல்லாமே சரியாற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கனி இருக்காது. அக்கிரமம் செய்யும்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். அப்ப பரலோகத்துக்கு போக முடியாது. என் இருதயத்துக்குள்ளே இந்த உலக காரியமோ உலக மயக்கமோ உலகத்தோட ஐஸ்வர்யத்தின் மேல அந்த ஒரு மயக்கமோ இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு மயக்கத்துல இருக்கேன்னு அர்த்தம். அந்த மயக்கத்துல இருந்து வெளியில வந்து தெளிந்த புத்தியோட இருந்தா மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போறேன்னா இன்னைய வாழ்க்கையில உலகத்துக்குள்ள காரியம் ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு யோசித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா பொறுமையா கேட்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா கால வேளையில எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தானே கேட்குறீங்க. அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாருமே புரிந்து கொண்டால் நலமா இருக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இப்ப நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். உம்முடைய வசனமே சத்தியம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காலவேளை இணைந்திருக்கிறீங்களோ சத்தியத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு விடுதலை. சத்தியத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ வசனம் எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போதுதான் சத்தியத்துக்குள்ளே உள்ள வாராங்க. அதே போல சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம வழி நடத்தும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப 2 டைப் ஆஃப் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம சத்தியத்துல பிறக்கிறோம். நமக்குள்ள சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்தும் போது நம்ம அந்த உலகத்துல காரியத்தை வெறுக்கும் போது வசனத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள நேரம் நம்மளை ஆவியானவர் வழி நடத்திட்டு இருக்கிற முடிவுல நமக்கு நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் பரம கானானுக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கோம். அப்ப ஆயத்தமாற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இல்லைன்னா எங்கேயா விழுந்து கிடப்பான்னு அர்த்தம். பொல்லாத புத்தி இருக்கு. ஒரு குடும்பம் பார்த்தா தெளிந்த புத்தியில போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு குடும்பம் பார்த்தா பொல்லாத புத்தியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் 2 பக்கம் கிராஸ் ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறோம், அவங்க பொல்லாத புத்தியில இருந்தாலும் பொல்லாத வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க. தெளிந்த புத்தி உள்ள ஆள்கிட்ட பேசினாலும் அவங்க தெளிந்த வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க. நல்லவங்கள்ட்ட பேசினா நல்ல வார்த்தையை சொல்லி தருவாங்க, கெட்டவங்கள்ட்ட பழகுனா கெட்ட வார்த்தையை சொல்லி தருவாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட பழகுறோம், ஏன் பழகுறோம், எவ்வளவு நேரம் பழகுறோம், அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல்ல பிரயோஜனமா? ஒரு குடும்பத்துல அழகா சொன்னாங்க, பிரதர் உங்க செய்தியை நான் 2 வருஷமா கேட்கிறேன், இது வரைக்கும் நான் உங்களை கூப்பிட்டதில்லை, இன்னைக்கு எனக்கு பேசுன்னு சொல்லி ஏவப்பட்டுச்சு. நான் 10 முறை பைபிள் உங்களுடைய செய்தியை கேட்டு நான் தொடர்ந்து வாசி முடிச்சுங்க. 2 வருஷத்துல நான் 10 தடவை வாசி முடிச்சிட்டேன்.
அதை சொல்றதுக்கு அடிச்ச ஒரு சாட்சி மாதிரி சொல்றதுக்கு அடிச்ச கத்தோட நாம விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு வச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலவேளையிலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, 2 வருஷமா தேவனார் இல்லையா அப்போ மினிஸ்டாலும் கேட்டாங்களாம். அவங்க இன்னைக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துல ஒரு 10 தடவை வாசி முடிச்சிட்டாங்க. கத்தோட நாம விடட்டும். இப்படி வேற வேற சூழ்நிலை, வேற வேற தேசத்துக்குள்ள, வேற வேற இடத்துல இருந்து கூப்பிடும்போது அவனோட அனுபவ சாட்சி தேவ நாமம் மகிமைப்படணும். தேவ நாமம் எப்ப மகிமைப்படும்? அவங்க சத்தியத்துக்குள்ள நடக்கும்போது, அவங்க சத்தியத்துக்குள்ள வாழும்போது, சத்திய ஆவியானவர் அவங்களை வழி நடத்தும் போது, சத்தியத்தினால அவங்க விடுதலாக்கப்படும் போது, சத்தியத்தினால அவங்க பரிசுத்தமாக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து அவங்களோட இருதயத்துக்குள்ள இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இதுதான்ப்பா வாழ்க்கை. நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையிலே நான் கடன்ல கஷ்டப்பட்டதுனால எனக்கு நான் ஃபெயிலியர் மாடல், அதாவது தோல்வி அப்படிம்பாங்க. நான் ஒரு ஃபெயிலியர் மாடல், ஒரு தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், கடன், கஷ்டம், எல்லாராலும் அதாவது புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, துன்மார்க்கமான வாழ்க்கை, அதையும் சேர்த்து சொல்லிடலாம். இப்படிலாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை தொட்டார். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இருதய மனக்கண்கள் திறந்தார். தியானிக்கிற அபிஷேகம் தந்தார். எழுத்து கூட்டி கண்ணீரோடு வாசிக்கக்கூடிய கிருபை தந்தாரு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏன் அழுறேன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, அழுதுகிட்டே பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். அந்த பைபிள்லே அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டுன்னு விழும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு பாவி, நான் கையில பைபிள் எடுத்து வாசிங்க, அந்த வசனம் எனக்குள்ள போகும்போது என் இருதயத்துக்குள்ளே நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கிறேனோ அந்த சத்தியமுள்ள வார்த்தை என் இதயத்துக்குள்ள போகும்போது, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயா இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி என்னைய நான் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துருது. அப்போ வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறார். முதல்ல அவர் ஜெபிக்கிறார், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அது ஒரு ஜெபம். அடுத்த பாயிண்ட், உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுனாலதான் நான் ஒரு பாவி, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் துரோகியா வாழ்ந்துட்டேன், உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் கெட்ட குமாரனா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது அபிஷேகமும் பண்றாரு, அந்நிய பாஷை கிஃப்டும் தராரு. பல காரியங்களிலே கர்த்தர் பாடுகள் நடுவிலே, பல உபத்திரத்து நடுவிலே என்னை கொண்டு வந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரை போலதான் பாடுள்ள மனுஷன்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு அவங்க எப்படி தள்ளி வாழ்ந்தான்னு சொல்லி கேட்டா அவங்களால சொல்ல முடியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்ததுனால நான் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்தேன்னே சொல்லிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட 2015 அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வந்தேன். அதுவரை எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. வசனத்தை வாசிக்கும் போதுதான் என்னோட வாழ்க்கையிலே அந்த உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள ஆவி, நான் என்ன வழியில போயிட்டு இருக்கிறேன், நான் எப்படி போறேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உணர்வே வந்துச்சு. அதனால உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பரிசுத்தமாக்கப்படாமல் இன்னொரு பாவமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்படின்னா, ஒண்ணு கூட சேர்ந்த ஆள் சரியில்லாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க சரியில்லாம இருக்கணும். இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் சொல்றேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே மனமாற்றம். நான் தேவனோட சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்கும் போதுதான், தேவனோட சமூகத்துல போய் ஜெபித்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போதுதான் எனக்கு என் இதயத்துல அந்த விடுதலை கிடைச்சது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா முதல்ல அவங்க இருக்கிற இடத்துல
நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல இருந்துட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்பி வாழ்ந்து ஆசைப்படுறேன், உங்க பிள்ளையா நான் வாழ்ந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கையில இருக்க செல்போனே போதும். ஒரு கொயர்ல உள்ள பையன், ஒரு 10th படிக்கிற பையன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பாடத்தை படிக்காம செல்போன்ல 10th படிக்கிற பையன் ஆன்லைன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். 2 செல்போன் வச்சிருக்கான், சிம் கார்டு 2 சிம் கார்டு வச்சிருக்கான். என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு செல்போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னா உடனே அடுத்த செல்போன், ஒரு சிம் கார்டுல பணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா உடனே அடுத்த சிம் கார்டு. அப்போ ஒரு பையன் 10th படிக்கிற பையன், 15 வயசு பையன், வீட்டுல அம்மா அப்பா தான், அம்மா டீச்சர் தான், பெற்றோர் தான் செல்போனை பையனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்து அந்த பையன் வீட்டுக்குள்ள தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்கும். பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கான், ஸ்கூல் பாடம் படிக்க மாட்டுக்கான், அம்மா அப்பாவுக்கு கீழ்படிய மாட்டுக்கான், எந்த ஒரு ஜாமான் வாங்கி தர மாட்டான், கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் கொயர்ல போய் நிற்பான். அப்ப அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன ஒரு நிலைமையில இருக்கும். இதுதான் ஒரு மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கை. இப்ப என் வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி தெரியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் முதல்ல கண்டுபிடிச்சேன் நான் பாவி. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறார். அப்ப இந்த கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அழகா கேட்கலாம், உம்முடைய வசனம் தான்ப்பா சத்தியம், உம்முடைய வசனத்தினால என்னை கழுவி பரிசுத்தமாக்குங்க. வசனத்தினால நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படணும். எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆழமான சத்தியத்துல போய் வசனத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, 26ஆம் வசனம், சபை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சபை எப்படி பரிசுத்தமாக்கப்படுது அப்படின்னா, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால். திருவசனம் தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப திருவசனத்தை தண்ணீர் மூழ்கினால், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். 27ஆம் வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எபேசியர் 5:25 முதல் 27 ஆகிய வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ள போய் கழுவி சுத்திகரிக்கும் போது, ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் 1000 காரியம் இருக்குப்பா. நான் நல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டேன். நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை சுத்தி என்ன நிக்க அப்படின்னா, நெருங்கி நிற்கிற பாவம். நம்ம யார்கிட்ட போய் பழகுறோம், நம்ம என்ன பழகுறோம், ஏன் பேசுறோம், அது நல்ல வார்த்தையா தப்பான வார்த்தையா கெட்ட வார்த்தையா, இல்ல வம்பு வார்த்தையா, இல்ல வீம்பா, இல்ல வேண்டாத வார்த்தையா, இல்ல என்ன பேசுறோம், இல்ல அவதூறு பேசுறோமா, இதெல்லாம் ஒரு மனுஷன் செக் பண்ணி பார்க்கணும். நான் கரெக்டா பேசினா கூட நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பம் நம்மள்ட்ட பேசும்போது கரெக்டா பேசினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை கரை விடாது. நம்ம ஒருவேளை பரிசுத்தமா வாழ்ந்து நம்மகிட்ட பேசக்கூடிய ஆட்கள், பேசக்கூடிய நபர்கள் தேவையில்லாத வீண் வார்த்தையோ, அவதூறான வார்த்தையோ, கெட்ட வார்த்தையோ, தூசணமான வார்த்தையோ, வம்பு வார்த்தையோ, கசப்பான காரியத்தை விதைச்சால் நம்ம இருதயம் கரைபட்டு போயிடும்.
அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா வேதத்தை விட்டு விலகக்கூடாது. வேதத்தை விட்டு விலகியாச்சுன்னா துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த துன்மார்க்கர் யாருப்பா அப்படின்னு சொல்லி நானும் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். 119 சங்கீதம் 53 வசனம் எழுதப்பட்டிருச்சு, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். அப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா துன்மார்க்கமான ஒரு காரியம் தான் இருக்கும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்குடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அருவருப்பாதான் இருக்கும். அப்படியே வசனம் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய நினைவு கூட அருவருப்பு அப்படின்றது. ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டு விலகியாச்சுனாலே எல்லா பிரச்சனைக்கும் உள்ள வந்துருக்காங்க. அதனால கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து நான் நித்திய ஜீவனும் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா நித்திய ஜீவனும் போகணும் அப்படின்னா அநேக உபத்திரங்கள் வழியாக கடந்து வரணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயா, அநேக உபத்திரங்கள் அப்படின்னாலே என்னன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம நித்திய ஜீவன் போற வரையும் நம்ம அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முதல்ல என் கூட எப்படிலாம் பேசுறாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி அந்த வசனத்தை நேசித்து ஆவியை கற்றுக் கொடுத்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எனக்கு எப்படி ஒவ்வொரு காரியம் கற்றுக் கொடுத்தார், அந்த காரியங்கள் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு பண ஆசை இருக்கும், ஒரு பொருள் ஆசை இருக்கும், ஒரு நகை ஆசை இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா 5 வருஷம் லேட் ஆயிருது. நான் சில குடும்பத்துல கேட்பேன், ஏம்மா உங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல? வீட்டுல நகை இல்லை பிரதர், பணம் இல்லை பிரதர், கல்யாணத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா இல்லை ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், நகை இல்லை பிரதர். அதனால பிள்ளைய யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என் பிள்ளைய நான் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் சம்பளம் வரட்டும், கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைய வேலைக்கு அனுப்பி விட்டேன். 5 வருஷம் 7 வருஷம் லேட் ஆயிருது. ஒரு பிள்ளை திருமணம் லேட் ஆயிருது. அப்போ ஒரு பிள்ளைய ஏன் கல்யாணம் முடிக்க மாட்டுக்காங்க? ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் முடிக்க மாட்டுக்காங்க? கிறிஸ்டியனா தானப்பா இருக்கிறாங்க, வேதக்காரங்க தானே, ஏன் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க? சொந்த வீடு இருக்குங்கிறாங்க, எல்லாம் இருக்குங்கிறாங்க, ஆனா கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாங்க ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறேங்கிறாங்க, நாங்க அந்நிய பாஷை பேசுறேங்கிறாங்க, நாங்க தரிசனம் பாக்குறேங்கிறாங்க, சொப்பனம் பாக்குறேங்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா அன்பு இல்லையே, கிரியை இல்லையே, உண்மை இல்லையே. வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மருமகள்கிட்ட என்ன எதிர்ப்பாங்க அப்படின்னா பணம், நகை, பொருள், மண்ணாசை, அப்புறம் கார் கிடைக்குமா, இப்படி பல இதை எதிர்பார்த்து தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? இவங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அதனால இப்படிதான் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ள எல்லாவற்றையும் வெறுக்கணும். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவங்கதான் இயேசுவை உண்மையா பின்பற்றுகிறவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்துக்குள்ள காரியத்துல வெறுத்துருவாங்க. நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். 2015 நான் முடிவு பண்ணிட்டேன், பொய் பேசக்கூடாது. எப்படியாவது என் வாழ்க்கையில நிறைய கடன் இருந்துச்சு. ஐயோ, பல பாடுகள், நிம்மதியே இருக்காது, ஒரே உபத்திரம் தான். வியாபாரம் பார்க்க கடன் இருக்கு, பொய் பேசி ஆகணும், மனைவிக்கு தெரியாது. லாஸ்ட் பார்த்தேன், எனக்கு இந்த வியாபாரமே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வியாபாரமே வேணும்னு சொல்லி வியாபாரத்தை வெறுத்துட்டேன். ஏன்னா காலையில இருந்து ராத்திரி ஒரே பொய் தான் பேசணும். ஏன்னா பல லட்சங்கள் கடன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனைவிக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம, மனைவி அம்மா அப்பா தெரியாம, பிள்ளைகள் இப்படியே வாழ்ந்தா எங்க போய் லாஸ்ட்ல முடியும்? யோசித்து பாருங்களேன். பொய் பேசினா கூட 2ஆம் மரணமாய் அக்கினி கடந்து போட்டு. பொய்யரும் அனைவரும் புறம்பே இருப்பார்களாம். பரலோகத்துல போகணும் அப்படின்னா முதல்ல உண்மை வேணும்ப்பா. நிறைய குடும்பத்துல உண்மையே இல்லை.
இப்ப இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசங்கள் வேற பெருகிட்டு, எதை எடுத்தாலும் டைலாக் பிரசங்கம். அப்படியே உங்க வீட்டுக்குள்ள அப்படியே எல்லாம் நடந்துரும். போலி அற்புத அடையாளம், அக்கரவும் செய்யுங்காரே அப்படின்றாரு. பிசாசு கூட துரத்திட்டு போயிடலாம். ஆனா கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க சொல்லி தராங்களா? மனம் திரும்ப சொல்லி தராங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லி தராங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அந்த பிரசங்கம் இருக்கான்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒரு பிரசங்கத்துல என்ன வார்த்தை இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புது ஜீவன், புது பலன், புது ஆரோக்கியம், புது ஆவி. நம்ம எல்லாருமே புது சிருஷ்டிப்பு. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அதனால பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் வேற, சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நீங்க தேவனை தேடினா மட்டும்தான் நித்திய ஜீவன். நாங்க சும்மா கையில பைபிளை எடுத்து வாசிக்க மாட்டோம், நாங்க ஜெபமே பண்ண மாட்டோம், நாங்க தேவனை தேட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டோம், இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து நிறுத்துவார். காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அப்படின்ட்டார். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல அப்படின்னா, பிதா குமாரனை உலகத்தில் அனுப்பினது போல நானும் உங்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. அப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னா, சத்தியத்துல நம்ம நடக்கும்போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சத்தியம் நம்ம கேட்டுட்டோம், இயேசுதான் மெய்யான ஒளி, இயேசுதான் சத்தியம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவருடைய வழியில நடக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர்களும் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மையப்படட்டும், உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் ஓடட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும். புது கிருபை நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா, உங்களுடைய அக்கினி இறங்கி வரட்டும். அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரலாறு நிரப்பி ஆசுவீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, உங்க பிள்ளையோட பாத்திரம் நிரம்பி அடையட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கற்பத்தினியா ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணை தந்து கர்த்தர் குடும்பத்தை ஆசிர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வளர்க்கறத கிருபை செய்யுங்க. எந்தெந்த பாவ அடிமையில் இருக்காங்களோ அந்த ஜனங்கள் மீட்டெடுங்க ராஜா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸுக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டிரைவிங்ல இருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லா தேச ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பலவீனத்தோடு ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் கரத்துல பண்ணிடும். சில குடும்பத்திலே அப்பா கடன் உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்பருக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனம் இறங்கி கவர்மெண்ட் வேலை தாங்க, நல்ல வேலை தாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகலமான காரியத்துல ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல பண்ணிடும். இந்த மாசத்தினுடைய தேவையெல்லாம் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனத்தை பண்ணிடும். தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, பர்சனலா அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, வேதத்தை தியானிக்க அது கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் அது ஆசிரியங்க. தேவையில்ல எந்த ஒரு பாவ அடிமையிலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவ சித்தம் இல்லாமல் யாரையும் பார்க்க கூடாது.
தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு எங்கேயும் போக கூடாதுப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குறைகளுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து கல்வாரி அன்பிலால் நிரப்பி விசேஷமாக அப்பா உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ராஜா, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தரே வழி நடத்தும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்தோல்கள் 9363064181 நம்பரில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.